வீடியோ 4 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 வீடியோ கொடுத்துருக்கோம். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனுடைய லெவல்ஸும் அண்ட் தென் அடுத்த வீடியோ மார்க்கெட்டோடைய மூவ்ஸும். அந்த ரெண்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஜஸ்ட் ஒரு லெவல்ஸும் அண்ட் தென் அதாவது அதோடைய மார்க்கெட் மூவ்ஸை மட்டும் வச்சுட்டு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமானது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெவல்ஸ் மார்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு லெவல் சூஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணுவீங்களே, அந்த மார்க் பண்ணும்போது அந்த இடத்துல தான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளானது ஹையர் ஹைஸ் அண்ட் தென் லோயர் லோஸ் அண்ட் தென் சைட்வைஸ் லைக் தட். இது மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த மார்க்கிங் நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெவல்ஸில் தான் யூஸ் ஆகும். ஏன் லெவல்ஸில் யூஸ் ஆகுது? அப்போ தான் தெரியும் அந்த லெவலில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா யார் வீக்காக இருக்கான்றதை நம்ம இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சுவே கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இப்போ மார்க்கெட் நீங்கள் உங்களுக்கு சும்மா பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டாக வருது. ஸோ இங்கேருந்து பார்ப்போம். மார்க்கெட் ஒரு அழகாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது. இந்த ஏரியாவில் ஒரு புல் பேக் எடுத்து மேலே கொண்டு போகிறான். எகெயின் இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து மேலே கொண்டு போகிறான். எகெயின் இங்கேருந்து புல் பேக் எடுக்கிறான். எகெயின் இங்கேருந்து புல் பேக், அப்புறம் இங்கே வரான். ஸோ உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு டீப் டவுன் ட்ரெண்ட் வருது. ஸோ பிகினருக்காக நான் இது சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் அழகாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா வெயிட் அ செகண்ட். எஸ் இப்போ மார்க்கெட் இப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் வரனா இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லோயர் லோ அப்படி சொல்லுவாங்க. இது லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. ஸோ இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் கீழே வர மொமெண்டம் பார்த்திங்கன்னா லோயர் லோ, லோயர் ஹைன்னு சொல்லுவாங்க. இது பேர் லோயர் லோ, இது லோயர் ஹை, இது மறுபடியும் லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை. ஸோ இப்படி போயிட்டுருக்க ஒரு மொமெண்டத்தை மார்க்கெட் இந்த ஹைஸ், அதாவது ப்ரீவியஸ் நம்மளுக்கு என்ன ஹைஸ் இருக்குது, இதுதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் லோயர் ஹை, கரெக்டுங்களா? இந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் இது பிரேக் பண்ணி இப்படி ஒரு கேண்டல் மேக் பண்ணிட்டான்னா இந்த இடம் என்ன சேஞ்ச் ஆகுனா ஹையர் ஹையாக மார்க்கெட் சேஞ்ச் ஆகும். ஏன் ஹையர் ஹையாக மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது? ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தக்கூடிய ஒரு மொமெண்டம். இந்த ஏரியா தான் லாஸ்ட்டு நம்ம ஹை, கரெக்டுங்களா? இந்த ஏரியா தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு லோயர் ஹை. இந்த லோயர் ஹையை இந்த பையர் இப்போ பையர் தானே பிரேக் பண்ணால், அப்போ பையர் பிரேக் பண்ணிட்டானா இந்த ஏரியா என்னவா சேஞ்ச் ஆகும்? ஹையர் ஹையாக சேஞ்ச் ஆகிரும். அண்ட் தென் எகெயின் என்ன நடக்கும்? ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் லோன்னா என்ன? இப்போ மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? மார்க்கெட் இப்போ பையர்ஸோடைய சைடில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ இது பேர் என்ன? ஹையர் ஹை, இது ஹையர் லோ. எகெயின் இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணிட்டோன்னா இது ஹையர் ஹையாக மாறிடும். அண்ட் தென் இது ஹையர் லோவாக மாறிடும். எகெயின் இதை பிரேக் பண்ணிட்டோன்னா இது ஹையர் ஹையாக மாறிடும். ஸோ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டில் வரானா இது பேர் லோயர் லோன்னு சொல்லுவாங்க, இது லோயர் ஹைன்னு சொல்லுவாங்க, இது லோயர் லோன்னு சொல்லுவாங்க, லோயர் ஹைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஏன் இது லோயர் லோன்னு அப்படி சொல்லிட்டு வராங்கன்னா, சாரி உங்களுக்கு ஒன்றும் ஃபுல்லாக கிளியர் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த ஏரியாவில் பாருங்கள். இப்போ மார்க்கெட் இப்போ டவுனாக வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் பையர் மேலே வந்தான். இங்கே இங்கே இருந்தால் மறுபடியும் செல்லர் வந்தான். ஸோ நம்மளுக்கு இது என்னது? லோயர் லோவாக இருக்குது. இங்கே இருந்தால் மறுபடியும் செல்லர் கொண்டு வந்தனால இது லோயர் ஹையாக இருக்குது. இப்போது இந்த ஏரியாவை இவன் பிரேக் பண்ணிட்டான், கரெக்டுங்களா? இந்த ஏரியாவை செல்லர் பிரேக் பண்ணிட்டான். அப்போ அடுத்த லோ இங்கே க்ரியேட் ஆகுது, நம்மளுக்கு இங்கே க்ரியேட் ஆகுது. அப்போ இதுதான் நம்மளுக்கு லோயர் லோ. அண்ட் தென் இதுதான் நம்மளுக்கு லோயர் ஹை. அப்புறம் இதையும் மறுபடியும் செல்லர் பிரேக் பண்ணுறான். அதனால் இது என்னவா சேஞ்ச் ஆகி இது லோயர் லோவாக சேஞ்ச் ஆகிடுது, இது லோயர் ஹையாக சேஞ்ச் ஆகிடுது. மறுபடியும் இது பிரேக் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு நிமிஷம் மார்க் பண்ணுறேன், மறுபடியும் மேக் பண்ணுறேன், மறுபடியும் லோயரில் வந்துடுது. ஸோ இப்படி தான் மார்க்கெட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த ஏரியாவில் பாருங்கள். இந்த ஏரியாவில் கடைசியாக கொடுத்துட்டான். அண்ட் தென் இங்கேருந்து லோயர் ஹையை கொடுத்துட்டு இந்த ஏரியாவில் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிட்டான் லோயர் லோ. இப்போது இந்த ஏரியாவை அழகாக பிரேக் அவுட் பண்ணுறான். என்னவா சேஞ்ச் ஆகுது? ஹையர் ஹையாக சேஞ்ச் ஆகுது, இது ஹையர் லோவாக சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணுறான். இது ஹையர் ஹையாக சேஞ்ச் ஆகுது, இது ஹையர் லோ. மறுபடியும் இதை பிரேக் பண்ணுறான், இது மாறுது. ஸோ இப்படி தான் மாறி மாறி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லைக் இங்கேருந்து இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு ஹையாக இருக்குது. தென் இது லாஸ்ட் லோவாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா என்ன நடந்துட்டு பாருங்கள். இங்கேருந்து மேலே போகிறான், ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹையர் ஹை, ஹையர் லோ. பாருங்கள், இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான். அப்போ இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது? செல்லர் சேஞ்ச் ஆகிட்டான். இங்கே எப்படி பையர் சேஞ்ச் ஆச்சு உங்களுக்கு பாருங்கள். இந்த ஏரியாவில் நம்மளுக்கு எப்படி இப்படி கீழே வந்த மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ்
லோயர் ஹையை பிரேக் பண்ணி ஹையர் ஹையை இங்கே க்ரியேட் பண்ணானோ, அதாவது பையர் மூமெண்டத்தை எடுத்தானோ, அதே மாதிரி இப்போது இந்த ஏரியாவில் இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு ஹையர் லோ. இந்த ஹையர் லோவை இந்த லோ பிரேக் பண்ணிட்டான். அப்போ இங்கே என்ன நடக்குது, செல்லர் சேஞ்ச் ஆகிறான். சார் ஓகே, செல்லர் சேஞ்ச் ஆகிட்டா மறுபடியும் எப்படி பையர் இங்கே வரைக்கும் வந்திருக்கானா, எதுக்கு வந்திருக்கான், இந்த ஏரியாவில் உள்ள செல்லரை எடுக்க வந்திருக்கான். இங்கே வந்தவன் இந்த ஏரியாவோட ஹையை பிரேக் பண்ணவே முடியல. அப்போ என்ன தெரியுது, ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஏரியாவில் செல்லர் பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஏன் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு மொமெண்டம் இப்படி மேலே போயிட்டுருக்கான். இப்போ ப்ரீவியஸ் ஹையர் ஹை, இது ஹையர் லோ. இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணிட்டானா இது செல்லர் சேஞ்ச் ஆகிட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி இப்படி வரக்கூடிய செல்லர்லேருந்து ப்ரீவியஸ் லோயர் ஹையை பையர் பிரேக் பண்ணிட்டானா இது பையருக்கு சேஞ்ச் ஆனதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிரேக் பண்ணிட்டான். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, செல்லர் ரிவர்ஸ் பண்ண தயார் ஆகிட்டான் அப்படின்றது தெரியுது. ஆனால் மறுபடியும் போன பையர் என்ன ஆயிருக்கான், ப்ரீவியஸ் ஹையம் கூட பிரேக் பண்ண முடியல. அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, செல்லர் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா செல்லர் கீழே கூட்டிகிட்டு பார்க்கு. மறுபடியும் இந்த செல்லிங் லெவல் டச் பண்ணி செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான்றதும் தெரிஞ்சிருச்சு. அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகிறது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இந்த ஏரியாவில் ஒரு லெவலை வந்து மார்க் பண்ணிப்போம். ஸோ இந்த லெவல் மார்க்கிங் தான் வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு மார்க்கெட் ஒரு லோயர் லோ, ஒரு டவுன் ட்ரெண்ட், இது லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, இப்படி போய்ட்டுருக்க மார்க்கெட் சடனாக ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ண, ப்ரீவியஸ் லோயர் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டானா இது வந்து ப்ரீவியஸ் லோயர் ஹையை இந்த இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது பேர் ஹையர் ஹையாக சேஞ்ச் ஆகிடும். ஏன் ஹையர் ஹையாக சேஞ்ச் ஆகுது, பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான், செல்லரோட பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்கேஸ் மறுபடியும் போன பையர் மறுபடியும் இந்த லோவை பிரேக் பண்ணிட்டானா இந்த இடத்துல பையர் வெறும் இன்ட்ரெஸ்ட் தான் காமிச்சிருக்கான், பட் ஸ்டில் செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ப்ரீவியஸ் லோயர் லோவை பிரேக் பண்ணி கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னு அர்த்தமாயிரும். இல்லை மறுபடியும் வெயிட் பண்ணுங்க, ஷேட் ஒரு நிமிஷம், மறுபடியும் அவன் கீழே கூட்டிகிட்டு வரானா ஸ்டில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது வந்து அர்த்தமாக மாறிடும். இல்லைனா வந்த செல்லர் ஒரு வீக்காக மாறிட்டானா, லைக் வந்த செல்லர் வீக்காக ஆகிட்டானா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே வந்து ஹையர் ஹையாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து அடுத்து என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஏரியாவில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால் இந்த ஏரியாவில் ஒரு மூமெண்ட்டத்தை வந்து கிரியேட் பண்ண போகிறான். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு நியூ லோவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். செல்லர் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் பண்ண முடியலன்னு என்ன அர்த்தம், செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போ அழகாக நம்ம வந்து செல்லிங்க்கு போகலாம். ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுடைய லெவல்ஸ் மார்க்கிங் அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல வந்து பையர் இருக்கான், எந்த இடத்துல செல்லர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.